ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு குழம்புனே சொல்லலாம். என்னென்னா வத்த குழம்பு. நிறைய பேருக்கு வத்த குழம்புனாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஹோட்டலுக்கு போனாலும் சரி, சாம்பார் வாங்குகிறோமோ இல்லையோ வத்த குழம்பு வாங்குவோம். அதே போல் அந்த குழம்பு சாப்பிட்றதப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா எச்சி ஊறுற அளவுக்கு இருக்கும். அந்த கலராக இருக்கட்டும், அது மேலே இருக்கிற எண்ணெய் ஆகட்டும், அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே சாப்பிட தோணுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வத்த குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பண்ண போகிற வத்த குழம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு போனால் ஒரு வத்த குழம்பு சாப்பிடுவோம். அந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி நம்ம இந்த தேங்காயெல்லாம் இல்லாமல் வத்த குழம்பு செய்வோம் இல்லையா? நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா தேங்காயே போடாமல் தான் வத்த குழம்பு செய்வோம். அதில் தேங்காயெல்லாம் அந்த வறுத்து அரைச்சி அந்த மணத்தோட, அந்த தேங்காயை வறுத்த மணத்தோட அந்த வத்த குழம்பு இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மாதிரியான வத்த குழம்பு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் நம்ம வீட்டில். அதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் நான் கடாயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வறுத்துட்டு அப்படியே குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அதையே கொஞ்சம் வறுத்தலாம். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு மற்ற பொருளெல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சும்மா ஒரு மணத்துக்காக வெந்தயம், இதை வறுத்தரலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அதையும் வதக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நான் இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றி வதக்கவே இல்லை. அந்த தேங்காயில் இருக்க அந்த எண்ணெய் பதம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே தான் வதக்கியிருக்கேன். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஆறும், இல்லைன்னா லேட் ஆகும் ஆறுறதுக்கு. ஒரு கடாய் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மனமும் ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காரக்குழம்புலாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. அது கூட என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து நம்ம எண்ணெய் காஞ்சதுமே நான் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மணத்தக்காளி வத்தல் இல்லை வேறு ஏதாவது ஒரு வத்தல்னால் எடுத்துக்கலாம். நான் சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன். இதையே வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வத்தலை வறுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. அதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இதில் வெந்தயம் கொஞ்சம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 100 கிராமுக்கு மேலே வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக தான் வெட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடியாலாம் வெட்டலை, ஓரளவுக்கு சும்மா 2 துண்டாக வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டும் வேறு எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இதை வதக்கினா போதும். அந்த அளவுக்கு வதக்கிடுவோம். வெங்காயம் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். அது முடியும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா பாருங்கள், நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டாலே சட்டுன்னு ஆறிடும். நம்ம கடாயோடு வச்சாதான் ஆறாது. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலையும் சேர்த்துடலாம். அடுத்து மசாலா சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசால் போட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ நமக்கு அந்த கலர் நல்லா கிடைக்கும். எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வரும். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசால் போட்டு நல்லா வதக்கணுமே பார்த்திங்கன்னா அந்த கலரே ஒரு அழகான ஒரு கலராக மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். கலந்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை பார்த்துட்டு சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான தண்ணி, தேவையான உப்பு,
உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அருமையாக பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.